لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களில் மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற சிறப்பான 2 ரக்அத் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த வணக்கத்தின் முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் நடந்த சில ஆய்வுகள், தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இதிலே நடைபெற்ற சில சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏராளமான சம்பவங்கள். ஒரு மாணவியுடைய தற்கொலை, ஒரு மாணவியுடைய கொலை, அந்த கொலைக்கு பின்னாடி மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்படி குற்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் படிப்பனைக்காக நான் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். ஒரு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், அதில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு 4 நாள் கட்டாயமாக விடுப்பெடுத்து விடுகிறார்கள். அதாவது ஸ்கூல் இருக்கக்கூடிய நேரத்திலேயே 4 நாட்கள் மாசத்துல எடுத்துடுறாங்க. தொடர்ச்சியா இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் பார்க்கும் பொழுது அந்த மாணவர்கள் எடுக்கக்கூடிய விடுப்பு என்பது, அந்த நாள் என்பது முகூர்த்த நாளாக இருக்கிறது. முகூர்த்த நாள்ல லீவ் எடுக்கிறாங்க, தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை தலைமை ஆசிரியர் பார்த்து என்ன செய்யறாரு, அந்த விடுப்பெடுத்த மாணவர்களை பிடிச்சி விசாரணை பண்றாங்க, ஒரு ஆய்வு ஒன்று செய்யறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க லீவ் எடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லீவு நாள்ல முகூர்த்த நாளா இருக்குது, நாங்க திருமணம் நடைபெறக்கூடிய அந்த மண்டபங்கள்ல கேட்டரிங் சர்வீஸ்க்காக போவோம், போய் காசு பணத்தை நாங்க பாக்குறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்றாங்க.
சரி, அந்த காசு பணத்தை ஏர்ன் பண்றீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, அந்த சம்பாத்தியத்தை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த மாணவர்கள் சொல்லுகிறார்கள், மதுவுக்கு செலவழிப்போம், அதாவது போதைக்கு செலவழிப்போம், ஒரு நல்ல பைக் ஒன்று வாங்குவோம், செல்போன்ல டாப் அப் பண்ணுவோம், அதனால நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம், சக மாணவிகள்கிட்ட பேசுறது, இன்னும் எப்படியெல்லாம் செல்போனை பயன்படுத்த முடியுமோ தீமைக்கு, அப்படி நாங்கள் அதை பயன்படுத்தி அந்த காசு பணத்தை பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு தகவலை சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அதாவது தான் ஒரு சொந்த காலில் நின்று சம்பாதிக்க வேண்டும் என்பது தவறான ஒரு நிலை கிடையாது, நல்லதுதான். அடுத்தவர்களை சார்ந்து இருக்காமல் உழைத்து சாப்பிட வேண்டும், உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்வது நல்லது. ஆனால் இந்த மாணவர்கள் இவர்கள் சம்பாதித்த அந்த காசு பணத்தை எப்படி செலவழிக்கிறார்கள் என்பது அங்க பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு கொடுக்கறாங்களா, தாய்க்கு கொடுக்கறாங்களா, இல்ல கையில காசை பார்த்த உடனே அதை எப்படி செலவழிக்கணும்னு அவன் என்ன செய்யறான், தவறான ஒரு வழிக்கு செலவழிக்கிறான். அதாவது இன்றைய இளைஞர்கள் மாணவர்களுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆவின் பாலுடைய ரேட்டு தெரியாது, ஆனால் சினிமா கூத்தாளிகளுடைய அப்டேட் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாட்டு நடப்பு தெரியாது, ஆனால் தேவையில்லாத விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி அதனுடைய அப்டேட் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுவாகவே பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தை சொல்றாங்க. இதுக்கப்புறம் காலேஜுடைய நிலைக்கு நான் போகல, பள்ளிக்கூடத்தினுடைய நிலையே. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு அங்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கப்படுகிறதா, அது ஒழுக்கத்தை போதிக்கிறார்களா போதிக்கவில்லையா என்பது இரண்டாவது விஷயம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. அவன் படிச்சா போதும், பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், அவன் என்ன வேணாலும் செய்யட்டும். குறிப்பா அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஸ்ட்ரென்த் குறையாம பார்க்கணும், அதை யாரும் நின்ற கூடாது. அதனால என்ன செய்வாங்க, அதை அப்படியே மேக்கப் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தா நீங்க கண்டிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அங்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இல்லையா என்பது இரண்டாவது விஷயமா இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல தாய் தந்தையர்கள் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழல்ல நாம் இருக்கிறோம். அதாவது கல்வி கூடங்கள் அவனை பண்படுத்துகிறதா என்றால் உங்களை புண்படுத்தக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா, எது அவனை பண்படுத்தும், கல்விக்கு கூட, அதாவது கல்வி, உலக கல்விக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆர்வம் கொடுக்கிறோமோ அதுல கொஞ்சமாவது அல்லது அதே அளவாவது மார்க்க கல்விக்கு நாம் கொடுக்கிறோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அன்புக்குரியவர்களே, மதரசாவுடைய நிலை என்ன, அதே மாதிரி இந்த மார்க்க கல்வியை பயிலக்கூடிய 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, ரொம்ப குறைவு. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது, ஆனால் உலக கல்விக்கு என்ன செய்யறோம், நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுல இவனை இந்த உலக கல்வி பண்படுத்துகிறதா மார்க்க கல்வி பண்படுத்துகிறதா என்றால் கண்டிப்பாக மார்க்க கல்விதான் அவனை பண்படுத்தும். இன்னைக்கு ஒரு நிலை என்ன தெரியுமா, நல்ல கவனமா கேளுங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் பயிலக்கூடிய இளைஞர்கள், இவர்களுடைய ட்ரெண்ட் இன்னைக்கு என்னன்னு சொன்னா, பைக்கில் ஷோக்கா போகணும். ஒண்ணு, பைக்கில் ஷோக்கா போகணும். ரெண்டாவது, என்னுடைய பாதை போதையை நோக்கி இருக்கணும். மூணாவது, என்னுடைய சொல்லு செயல் இவை அனைத்துமே செல்லுல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய பிள்ளைகளை இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய அந்த பருவத்திலேயே அவர்களை பண்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு பிள்ளைக்கு முதல் ஆசான் அவனுடைய தந்தை, ஒரு பிள்ளைக்கு முதலுடைய ஆசிரியை அவனுடைய தாய்.
நீங்கள் அவர்களை ஆரம்பத்திலேயே ஒழுக்க சீலர்களாக மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி இறையச்சவாதிகளாக வளர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? கண்டிப்பா தன்னுடைய இளமை பருவத்தில் அதற்கு பின்னாடி வரக்கூடிய பிரயாயத்தில் ஒழுக்கத்தோடு இறை அச்சத்தோடு நடந்து கொள்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது. சில நேரங்கள் வரிமாறி போறலாம். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் புற வச்சிருக்கிறோமா? அவனுக்கு கரெக்டா மார்க்கத்தை சொல்லி இருக்கிறோமா? அவனுக்கு இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கிறோமா? அவனுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை போதித்திருக்கிறோமா? அவனுக்கு அண்ணலன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நாம் சொல்லி இருக்கிறோமா? இந்த விஷயத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? குறை வைத்து விடக்கூடாது. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு பொறுப்பு என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு இங்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், புகாரியில 1359வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற தன்னுடைய குட்டியை தன்னுடைய பிள்ளையை ஈன்று எடுக்கிறதோ அது மாதிரி தான் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கமாக இஸ்லாத்தின் அடிப்படையில் பிறக்கிறது. சில குட்டிகள் அங்க சிதைவோடு பிறப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ரசூல் அப்படி கேட்கிறாங்க. சில குட்டிகள் அங்க சிதைவோடு பிறப்பதை நீங்கள் பார்க்கலையா? அந்த தாயை நிச்சயம் ஏதாவது பண்ணிடும். அது மாதிரி தான் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்களை வழிமாறி திசை மாறி திருப்பி விடுகிறார்கள். அந்த பிள்ளையை யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ கிறிஸ்தவராகவோ மாற்றிவிடுகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன விளங்குது? ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பொறுப்புதாரி. அவர்களை ஆரம்பத்திலிருந்து சரியான மாதிரி வளர்ப்பதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தாய் தந்தையுடைய கடமை என்ன? தான் பெற்றெடுத்த தன்னுடைய கண்மணி செல்வங்களை எப்படி வளர்க்க வேண்டும், ஆளாக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுறான். கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. அதாவது திருமறை குர்ஆன்ல ஏறத்தாழ 25 நபிமார்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். 25 நபிமாருடைய பெயர் வருது. இந்த 25 நபிமார்கள்ல சில நபிமார்களுடைய பெயர் மட்டும் தான் வரும், வரலாறு வராது. ஆனா சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது ஒரு பக்கம். அதே மாதிரி சில நல்ல மனிதர்களுடைய வரலாறு சொல்லி காட்டுறான். சில நல்ல மனிதர்கள் எதுல இடம்பெற்றிருக்கு? திருமறை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த அண்ட சராசரம் அழிகின்ற நாள் வரைக்கும் இந்த மனித சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டி திருக்குர்ஆன். அப்படிப்பட்ட அந்த திருக்குர்ஆன்ல அல்லாஹ் நபி அல்லாத ஒரு மனிதரை பற்றி, ஒரு நல்ல மனிதரை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று சம்பவமா இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு நல்ல மனிதர் லுக்மான் என்று சொல்லக்கூடிய மனிதரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இவருக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம், இவர் நன்றி உள்ள ஒரு அடியார். இப்படி லுக்மான் அவர்களை அறிமுகம் செய்துவிட்டு இந்த லுக்மானுடைய வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன அந்த லுக்மான் அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசி காட்டுகிறான் என்றால், அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சில அறிவுரைகளை செய்கிறார், சில நற்போதனைகளை செய்கிறார். அதான் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. இந்த நற்போதனைகளை நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே இதை நாம் சொல்லி வளர்த்திருக்கின்றோமா என்பதை சற்று நம்முடைய மனசாட்சியை தொட்டு உரசி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சூரா அல் லுக்மான் 31வது அத்தியாயம், இதுல 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இவர்களை பத்தி பேசுகிறான். இடையில ஒரு 2 வசனம், இடையில ஒரு 2 வசனத்தை பத்தி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமை என்ன அதெல்லாம் பேசுறான். நல்லா கவனிக்கணும். இடையில ஒரு 2 வசனம், அது பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்கணும். உங்களுடைய பாப்பா அம்மாவும் உங்களை கஷ்டப்பட்டு சுமந்தாங்க, அவங்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அவர்களை வந்து என்ன செஞ்சா விரட்டாதீங்க, அவர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க சொல்லிட்டு அதே நேரத்தில்
உங்க வாப்பா உம்மாவும் உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை வைக்கும்படி சொன்னாங்க சொன்னா அப்ப நீங்க கட்டுப்படாதீங்க. வாப்பா அம்மா இஸ்லாத்துல முக்கிய ரோல், அவங்களை கவனிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வாப்பா உம்மாவும் மார்க்கத்துக்கு முரணா சொல்றாங்க, மார்க்கத்துக்கு முரணா நடங்குறாங்க. உதாரணத்துக்கு நீ வரதட்சணை வாங்கி கல்யாணத்தை முடி, ஆடம்பரமா கல்யாணத்தை முடி, மாலையை போட்டு கல்யாணத்தை முடி, அளப்பு வை, நாம் தூண்டு முடிக்கணும் அப்படின்னு வாப்பா உம்மா சொல்றாங்க. இங்க தூதர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இன்ன ஆலமன் நிக்காஹி ஐசுருமானா, எந்த திருமணத்துல எளிமை இருக்கிறதோ அதுதான் பரக்கத்து நிறைந்த திருமணம். இங்க மார்க்கம் சொல்லும் எளிமையா முடிங்க, மகர கொடுத்து முடிங்க என்று இஸ்லாம் திருமணத்துக்கு ஒரு வரையறை போடுகிறது. ஆனால் தாய் தந்தை என்ன செய்வாங்க? ஊரு பார்க்கணும், உலகம் பார்க்கணும், நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு, அதனால இப்படித்தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இவனுக்கு என்ன டெஸ்ட்? இப்போ இவனுக்கு ஃபாதரா தூதரா? ஃபாதரை தேர்ந்தெடுக்கிறதா தூதரை தேர்ந்தெடுக்கிறதா? யாரை தேர்ந்தெடுக்கணும்? உனக்கு அறிவில்லாத விஷயத்தை எனக்கு இணையாக்கும்படி சொன்னால் அப்ப நீ கட்டுப்படாதே, கட்டுப்படக்கூடாதுங்க. அல்லாஹ் நம்முடைய நிலை என்ன? அப்பா அம்மா பேச்சை கேட்கலன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது. ரைட், ஓகே, தூதரை அங்க வைங்க, ஃபாதரை கையப்படி. இதுவாங்க இஸ்லாம். இந்த விஷயத்தை அல்லாஹ் இடையில சொருக்கிட்டு சொல்றான் பாப்பா அம்மா விஷயம் குறித்து. மற்ற எல்லாமே இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அறிவுரைகள் ஒவ்வொன்றும் முத்தான அறிவுரைகள். அன்புக்குரியவர்களே, இதுல ஹைலைட் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் தெரியுமா? லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லும் போதெல்லாம் யா புனையே, யா புனையே இப்படி சொல்லுகிறார், இப்படி அழைக்கிறார் பிள்ளையை. எப்படி அழைக்கிறாரு? என் அருமை மகனே, என் செல்ல வாப்பா, என் கண்மணியே, என் முத்தே, என் மணியே என்று தன்னுடைய பிள்ளை எழுகிறாரு, அன்போடு அழைக்கிறார். இப்படி இன்று நாம் அழைக்கிறோமா? இன்னைக்கு நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை வசை சொற்களால் வசைபாடுகிறோம். காது கொடுத்து கேட்க முடியல. ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைக்கு நீங்க ரொம்ப டெரரா, ரொம்ப கண்டிஷனோடு அடிச்சு சூடு வச்சு நீங்க சொல்றீங்க, அவன் அந்த நேரத்தில் மட்டும் தான் அதை கேட்பான், பின்னாடி கேட்க மாட்டான். அடிச்சோ ரொம்ப கண்டிஷனோ, அதனால கண்டிஷனை இல்லாமல் கிடையாது. செல்லம் கொடுக்கணும், ஒரேடியா செல்லம் கொடுக்கிறது கிடையாது, கரெக்டா நடந்துக்கணும். நீங்க அடிச்சு சொல்றதை விட அரவணைச்சு சொல்லி பாருங்களேன், அவன் மனசுல ஏறும். அதைத்தாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா. கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு படிப்பினை லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பேசுகிறான். இந்த 31வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த நற்போதனையை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். ஓ இது கால லுக்மானு லி இப்னிஹி வஹுவ யாயிதுஹு, லுக்மான் தனது மகனுக்கு நற்போதனை செய்யும் பொழுது யா புனையே இப்படி அழைக்கிறார், என்ன அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே. ஃபர்ஸ்ட் அட்வைஸ் முஸ்லிம் தாங்க, முஸ்லிம் தான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலதா. ஆனால் சொல்றாரு அல்லாஹ்வுக்கு நீ இணை வச்சிராதே. ஏன் தெரியுமா? இன்ன ஷிர்க லதுலுமுன் அலீம், ஷிர்க் என்பது மிக பெரிய அநியாயம். ஷிர்க்ல மட்டும் நீ மௌத்தா போயிடாதே. மௌத்தா போகும் பொழுது உடம்புல ஒரு நோய் இருக்கலாம், ஒரு புற்றுநோய் இருக்கலாம், ஒரு தீராத ஒரு நோய் இருந்து அந்த நோயில மௌத்தா போனா பிரச்சனை இல்லை, அதை பொறுத்து கொண்டால் மறுமையில் அல்லாஹ் கூலியை தருவான். ஷிர்க்ல மௌத்தா போனா, ஷிர்கோட மௌத்தா போனா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த பாதக செயலை செய்து நம்முடைய உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா மறுமையில ஜெயிக்க முடியுமா? ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹுல் அலைஹில் ஜன்னah, அல்லாஹ்வுக்கு யார் இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்கிறான் குர்ஆன்ல. இதைத்தான் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாரு, ஒரு சின்ன அளவுல கூட நீ செஞ்சிடாத, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாத என்று ஃபர்ஸ்ட் அட்வைஸாக தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க, யா புனைய, இப்படியேங்க அல்லாஹ் பொய் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் இல்லாத பேச நினைக்கிறீங்களா? இருக்கிறத சொல்றது அல்லாஹ். அல்லாஹ்க்கு பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்க்கு கூட்டி குறைச்சி சொல்வதற்கு அவசியம் கிடையாது. அவர் என்ன பேசினாரோ அப்படியே அல்லாஹ் பேசி காட்டான். இது நமக்கு படிப்பினை. எதுக்கு? லுக்மான் அழகா பிரச்சாரம் பண்ணாரு, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அழகான நற்போதனை சொன்னாரு என்பதை கேட்டு போறதுக்கா? இல்ல,
நீங்களும் செயல்படுத்த வேண்டும் சொல்றாரு பாருங்க. யா புனையே, என் அருமை மகனே, இன்னஹா இன்தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹரதலின் ஃபதகுன், ஒரு பொருள் அது கடுகின் விதை அளவு இருக்கு. ஒரு சின்ன பொருள், அது எப்படிப்பட்ட பொருள்? கடுகின் விதையை விட சின்னதா இருக்கு. கடுகின் விதை அளவே இருந்து ஃபீ ஸஹரத்தின் அவு ஃபீ ஸமாவாதி அவு ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பொருள் பாறையில் இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, அதையும் அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்து விடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்கிறாருங்க. தக்குவாவை சொல்றாருங்க, இறையச்சத்தை போதிக்கிறார். என் அருமை மகளே, நீ தப்பு செய்யறதா இருந்தா எல்லாருடைய கண்ணையும் மறைச்சு தப்பு செஞ்சிடலாம். ஆனால் படைத்த இறைவனுடைய கண்ணை மறைச்சு தப்பு பண்ண முடியாது. எல்லாத்தையும் கொண்டு வந்துருவா. சின்ன பொருளா இருக்கட்டும், வானத்தில் இருந்தாலும் சரி. வானம் எவ்வளவு பிரம்மாண்டம், அந்த வார்த்தையை பார்க்கணும். வானம்லாம் கற்பனை கூட பண்ண முடியாதுங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அளவுல எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். செத்து போயிடுவான் அதை ஆய்வு பண்ணா. இன்னைக்கு விஞ்ஞானிகள் அப்படிதான் நிக்கிறான், திகச்சு போய் நிக்கிறான். என்னடா இது யூனிவர்ஸ், என்ன அண்டம் இது, எங்களால ஒண்ணு சொல்ல முடியல, அவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சமா இருக்குங்கிறான். அந்த வானத்துல கடுகின் விதை அளவு ஒரு பொருள் இருந்தாலும் அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துருவான். அது பாறையில இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, அதையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அல்லாஹ் ரொம்ப நுட்பமானவன், நன்கறிந்தவன், எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். இப்படி சொல்லி பாருங்க உங்க பிள்ளைக்கு ஆரம்பத்திலேயே. அல்லாஹ் கண்ணை மறைச்சிட முடியாது பாப்பா. நீ ஒரு ரூம்ல உட்கார்ந்து யாருமே பார்க்கல நினைச்சு ஒரு தப்பு செஞ்சிடலாம். ஆனா படைச்சவன் பார்த்துட்டு இருக்கிறான், அதையும் மறுமையில கொண்டு வந்துருவான் என்று சொல்லி சொல்லி வணங்கல, ஓரளவுக்காவது இறைச்சத்தோடு வாழ்வான். இதை லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, எல்லாத்துக்கும் படிப்பின. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் மிக முக்கியமான ஒரு படிப்பினை இந்த சூறாவில் இருக்கிறது. அடுத்து சொல்றார், யா புனைய, அழைக்கிறாருங்க, என் அருமை மகனே, அகீமி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கிறார். தொழுகையை நிலைநாட்டு. நாம கேட்டிருக்கோமா? நம்ம பிள்ளைக்கு இப்படி சொல்லி இருக்கிறோமா? தொழுதியாடா வாப்பான்னு கேட்பான், அவ்வளவுதான். தொழுதியா? இல்லம்மா, இந்த டியூஷன் போயிட்டேன், அங்க போயிட்டேன். அப்படியா? சரி, அடுத்த நாள் தொழு, இப்படி சொல்லிடுவோம். இவர் சொல்றாரு, தொழுகையை ஸ்டாண்டர்ட் பண்ணு, நிலைநிறுத்தி. யா புனைய அகீமி ஸலாத், என் அருமை மகனே, தொழுகை நிலைநிறுத்தி. வஅமுர் பில் மஅரூஃப் வ அன்ஹ அனில் முன்கர். அடுத்த உபதேசத்தை பாருங்க, என் அருமை மகனே, நீ நன்மை ஏவி தீமையை தடு. பிரச்சார களத்துல போய் என்ன செய்ய, தாவா செய்ய அப்படிங்கிறாரு. மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடு. எத்தனை இளைஞர்களை பார்க்க முடிகிறது இன்றைக்கு. நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைகள் எடுத்துக்கீங்களேன், தொழுவாங்க, அதோட முடிஞ்சது. தாவா களத்தில் இருக்கிறாங்களா? யார் எப்படி போனா என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அழகா இருக்கிறோம், முடிஞ்சது, அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை என்னது? நாம் ஏற்றுக்கொண்ட இந்த சத்திய கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. அதைத்தான் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு, என் அருமை மகனே, நன்மை ஏவி தீமையை தடு. ஏன் தெரியுமா விடமாட்டிருக்கோம் நம்முடைய பிள்ளைகளை? இந்த தாவா காலத்துல பிரச்சனை வரும், ஊர்ல திட்டுவாங்க, எதுக்குடா உனக்கு வம்பு, அப்படிலாம் நீ போய் ஒண்ணும் பண்ண வேணாம், அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அப்பதான் அவர் சொல்றாரு, இதனால் உனக்கு சில சிரமங்கள் ஏற்படும். அடிப்பான், உதைப்பான், சமூக பரிஷ்காரம் பண்ணுவான், உன்னை தூற்றுவான், உன்னை வசைபாடுவான், அது கண்ணு நீ பயந்துராத அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, இன்னதாலிக்க, அதாவது ஒஸ்பிர் அலாமா அசாபக், இதனால் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீ பொறுத்துக்கொள். பொதுவாகவே இளைஞர்களுக்கு நாம் என்ன கத்துக் கொடுக்கணும், மாணவர்களுக்கு, உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வந்துச்சா அதை நீ பொறுத்துக்க, அதுதான் காரியங்களில் உறுதிமிக்கது சொல்றாங்க. இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதுவே உறுதியான காரியங்களில் உள்ளதாகும் என்று சொல்றாங்க. அதாவது கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அதை நீ பொறுத்துக்க. இன்னைக்கு பார்க்கிறோம், சிரமங்களை கஷ்டங்களை பொறுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாம சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தற்கொலையை தீர்வாக எடுக்கிறார்கள். போய் என்ன செஞ்சிடறான், மாத்திரையை போட்டுறான். அது அவன் வாழ்க்கையில் நடக்கும் என்ன கஷ்டமானு சரி,
லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கூல்ல ஒழுங்கா மார்க் எடுக்கல, வியாபாரத்துல தோல்வி, கடுமையான நெருக்கடி, இப்படி இருக்கக்கூடிய என்ன செஞ்சிடறான், தற்கொலையை தீர்வா எடுக்கிறான். அவர் சொல்றாரு, அடே உலகத்துடைய வாழ்க்கைன்னு சொன்னா எல்லா நேரத்திலையும் உனக்கு சொகுசு இருக்காது. சில நேரங்கள் துன்பம் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அந்த நெருக்கடியை பார்த்து நீ துவண்டு விடாதே, அதை நீ சமாளித்துக் கொள், பொறுமையாகிரு என்று தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க 18வது வசனத்துல, ஒலா துசையிர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டும் உன்னுடைய முகத்தை நீ பெருமையா திருப்பிடாதுங்கிறார். ஆணவமா நடக்காதே, அகம்பாவமா நடக்காதே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணாவீங்களேன், அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தை என்னது? அட்வைஸ். என்ன ஓவரா அறிவுரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவுரை செய்யக்கூடிய பார்த்தால என்ன பண்றான், ஒரு மாறிய கிண்டலா பார்க்கறான், வந்துட்டாரு சொல்ல வந்துட்டாருங்கிறான். அல்லது கொஞ்சம் எகத்தாளமா கொஞ்சம் திமிர் பிடிச்சு செய்யறான், நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்பது அப்படின்னு நினைச்சு போயிடுறான். அதத்தான் சொல்றாரு, மக்களுடைய முகத்தை விட்டும் உன்னுடைய முகத்தை என்ன செஞ்சிடாதே, அகந்தையுடன் திருப்பிக் கொள்ளாதே. ஒலா தம்சி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் கர்வமாக நடக்காத, என்ன விட்டா வேற எவனும் கிடையாது, நீ போவாதடா சொல்லி கொடுக்கிறாருங்க. பணிவோடு நட, உன்னுடைய நடையில நடுத்தர இருக்கணும். ஆணவமா நடக்காதப்பா, பெருமையோடு நடக்காதே, கர்வத்தோடு நடக்காதே சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், அகந்தையும் கர்வமும் கொண்ட எவரையும் ரப்புல் ஆலமீன் நேசிக்கவே மாட்டான். உன் உள்ளத்துல பெருமை இருக்கா, உன் உள்ளத்துல அகந்தை இருக்கா, அல்லாஹ் நேசிக்க மாட்டான். பெருமைக்கு சொந்தக்காரன் யாருங்க? அல்லாஹ் தாங்க. பெருமைக்கு நம்ம பெருமைக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடவே முடியாது, ஒண்ணுமே கிடையாது. அகந்தையா நடப்பதற்கு, ஆணவமா நடப்பதற்கு நமக்கு என்ன இருக்கு? ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், அகந்தையோடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். என்ன விட்ட ஆள் இல்லைங்கிறான். மண்ணுக்குள்ள போயிட்டா உன்னை விட்ட ஆள் இல்லையா? அல்லாஹ் மறுமையில எழுப்புவானப்பா. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும். நாளை மறுமை நாள்ல ரப்புல் ஆலமீன் இந்த வானங்களை எல்லாம் சுருட்டி ஒரு கையில வச்சிருப்பான், இந்த பிரம்மாண்டமான பூமியை தட்டி ஒரு கையில வச்சிருப்பான். வச்சு இப்படி கேட்பான், ஐனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பீர், எங்கடா உலகத்துல பெருமை அடிச்சிருக்கீங்களே, உலகத்துல என்ன விட்ட ஆள் இல்லைன்னு சொன்னீங்களே, வா எல்லாம் வா லைன்ல வா அப்படிம்பான். நான் என்ன பண்றேன், வானங்களை சுருட்டி ஒரு கையில வச்சிருக்கிறேன், பூமியை சுருட்டி ஒரு கையில வச்சிருக்கிறேன். ஆட்டம் போட்டவர்கள் எங்க, அழிச்சாட்டியும் பேசுவீங்க, அங்க நிக்க முடியுமா? நான் பெரிய நாட்டுக்கு மண்ணு, நான் பெரிய சர்வாதிகாரியா இருந்தேன் சொல்ல முடியுமா? தலை குனிஞ்சு நிக்க வேண்டி இருக்கும். யாரும் பெருமைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அதை சொல்றாரு, என் அருமை மகனே, மக்களுடைய முகத்தை விட்டு உன் முகத்தை நீ திருப்பிக்கிறாதே, ஆணவமா நடக்காதே அப்படிங்கிறார். அடுத்த சொல்றாரு பாங்க, ஓ அக்ஸிது ஃபீல் ஃபீ மஷீக வகுதுல் மின் சௌத்திக, உனது நடத்தையில் நடுத்தரத்தை கடைபிடி. நடுத்தரமா நட, இப்படி போவாத, கரெக்டா நட சொல்லி அடுத்து சொல்றாரு, உனது சத்தத்தை தாழ்த்திக்கொள், ரொம்ப சவுண்ட் எல்லாம் விட்டுறாத. குரல்களில் வெறுக்கத்தக்கது, சப்தங்களில் மிகவும் வெறுக்கத்தக்கது. இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர், சப்தங்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் சப்தமாகும் என்று நினைக்கிறாரு. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு அட்வைஸ் செய்யறாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இந்த வசனங்களை பல நேரங்களில் கேட்டிருப்போம், கேட்டுட்டு அப்படி போயிருப்போம். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து படித்து சொன்னீர்களா? வீட்டுல உட்கார வச்சு, அப்பா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார், அவர் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்தார். இந்த அறிவுரையை நான் உனக்கு செய்யறேன் பாப்பா, நீ இதை கேட்டு நடப்பியா? அன்போடு பாசத்தோடு பரிவோடு சொல்லி பாருங்க, அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படும். நம்முடைய நிலை என்ன தெரியுமா? ஹாஃபிலுக்கு அனுப்பிடுறோம், குர்ஆன் ஓதுறது மனப்பாடம் பண்ற அனுப்பிடுறோம். அது அனுப்பின நன்மைதான். குர்ஆனை ஓதுவது, அரபியில் ஓதுவது, அது ஒரு இடத்துக்கு 10 நன்மை. மனப்பாடம் பண்ணதுக்கு மிகப்பெரிய இஸ்ஸத்து எல்லாம் கிடைச்சிரும். ஆனா அதுல உள்ள விஷயம் என்ன தெரியணுமா இல்லையா? இந்த லுக்மானை மனப்பாடம் பண்றாங்க அத்தியாயத்தை. லுக்மான் யாரு, அவர் ஏன், அவருடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொல்லணும்? தமிழில் எடுத்து படியுங்கள் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒற்றை வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு நேர் வழியை சொல்லி தருகிறான். நீங்க பார்க்கலாம், 10வது அத்தியாயம் 57வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான்,
யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. டோட்டலா அல்லாஹ் அழைக்கிறான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். அழைச்சு அல்லாஹ் பேசுறான், கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்க்கு நிவாரணமும் வந்து விட்டதுங்கிறான். நீ தப்பு பண்றியா, நீ தீமை செய்றியா, உன் உள்ளத்தை உறுத்துதா, அந்த தவறுகளுக்கு அந்த தீமைகளுக்கு எல்லாம் நிவாரணம் இந்த வந்திருக்கு பாரு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹுதம் வ ரஹ்மத்துல் லில் மூமினீன், இந்த குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நேர் வழியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். படிக்கணுங்க, குர்ஆனை தமிழில் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்கள், குடும்பத்தாரோடு ஏற்படுத்துங்கள். உங்களுடைய பிள்ளையை கூப்பிடுங்க, பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த வயசுக்குள்ள பிள்ளையை கூப்பிடுங்க, கூட்டு படிங்க. ஒரு அத்தியாயம் இன்னைக்கு படிப்போம், நீ படி, நான் படிக்கிறேன், நீ படி. குடும்பத்தோடு சேர்ந்து எது எதெல்லாமோ செய்யறவங்க, குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து சினிமாக்களை பார்க்கிறோம், குடும்பத்தோடு உட்கார்ந்து நாடகங்களை பார்க்கிறோம், குடும்பத்தோடு உட்கார்ந்து ஊர்பலா கழுவுறோம், குடும்பத்தோடு உட்கார்ந்து வீணான காரியங்கள் ஈடுபடுறோமே. என் குடும்பத்தோடு உட்கார்ந்து குர்ஆனை படிச்சா என்ன, தமிழ்ல படிச்சா என்ன? நேரம் இல்ல. குர்ஆன் இருக்கு, எப்ப வாங்கணுமோ அதே புதுசா இருக்கு. குர்ஆன் பழசாவே ஆவல. குர்ஆனுடைய நிலை எப்படி தெரியுமோ, எடுத்து படிச்சு படிச்சு கிளியனுங்க குர்ஆனே. நீங்க பாருங்க, உங்க வீட்டுல வாங்கின தமிழாக்கும் அப்படியே புதுசாவே இருக்கும். அது சில நேரம் அலமாரில அப்படியே இருக்கும். வரவேற்பறையில டேபிள்ல குர்ஆன் இருக்கும், செல்லு இருக்கும். ரெண்டு எது எடுப்போம்? குர்ஆன் எடுப்போம்னு நினைக்கிறீங்களா? செல்ல எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான், அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். நேரம் இல்ல. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு என்னுடைய உரைக்கு நான் முடிவுக்கு வரேன். PhDன்னு ஒரு படிப்பு இருக்கு. PhD அதாவது டாக்டர் ஆஃப் பிலாசபி. PhDனா மேற்படிப்பு, பெரிய படிப்பு. அது அந்த அந்த படிப்பு துறையுடைய என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் குறித்து ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த படிப்புடைய துறையை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை கொடுத்து அதை நீங்க ஆய்வு பண்ணணும், அதுலயே அதுலயே உருண்டு பரண்டு எழுதி அது எல்லாத்தையும் நீங்க சொல்லணும். இதான் PhD படிப்புடைய தன்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை, பிற மதத்தை சேர்ந்த ஒரு பெண் PhD படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆய்வு பண்ணணும், என்ன துறை கொடுக்கறாங்க? குர்ஆனை பத்தி படிக்கணுங்கிறாங்க. குர்ஆனை படி அப்படிங்கிறாங்க. குர்ஆன் தான் உனக்கு இது அப்படி. இஸ்லாமியர்களுடைய வேதமாகிய குர்ஆன், குர்ஆனை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. படிக்குது அந்த புள்ள, படிச்சு முடிச்சிருச்சு. படிச்சு முடிச்சா காலேஜில் தாவா, தான் தங்கி இருக்கக்கூடிய விடுதியில தாவா. உண்மை இங்க இருக்கு, படைத்த இறைவன் ஒருத்தன் தான். பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாமே இந்த திருமறை குர்ஆன் இருக்குது. நான் ஏதோ படிப்புக்காக வந்தேன், ஆனால் இறைவன் எனக்கு நேர் வழி காட்டி விட்டான். காலேஜில் பிரச்சனை. ஆஹா, இது என்னடா இது, இந்த பிள்ளை இப்ப தாவா பண்ணிட்டு இருக்குது, உனக்கு இடம் கிடையாது, நீ விடலன்னு சொன்னா உனக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம், உன்னை காலேஜ் விட்டு நிப்பாட்டிடும் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு சர்டிபிகேட் வேணாம், உங்க காலேஜ் எனக்கு இடம் வேணாம், சத்தியத்தை பார்த்து விட்டேன், திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நான் ஆய்வு செய்து விட்டேன், இதுல தான் சத்தியம் இருக்குது என்று அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்று வரைக்கும் உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பிற மத சகோதரியை மாற்றி இது குர்ஆன். முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம இந்த குர்ஆனை எடுத்து படிக்க மாட்டோம். தமிழ்ல வேதனையிலும் வேதனை. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைக்கு முதல் உரையாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை கரெக்டாக, உணர்வுபூர்வமாக, உணர்வோடு இது இறைவனிடமிருந்து வந்த வார்த்தை தான் என்ற ஒரு நிலையில நாம் அதை படித்தோம் என்று சொன்னால் நாம் வழி தவற மாட்டோம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் நம்முடைய இளைய சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய அக்டோபர் 5 இன்ஷா அல்லாஹ் மதுரையில இளைஞர்கள் எழுச்சி மாநாடு ஒன்று நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்த இருக்கிறோம். முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை கடந்த 4 மாதங்களாக நம்மால் முடிந்த அளவுக்கு இளைய சமுதாயத்தை நேரான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல வியூகங்கள் அமைத்து பிரச்சாரம் செய்து வந்தோம். அதனுடைய
முடிவாக மதுரையில் இன்ஷா அல்லாஹ் மாட நடக்கு. இது முழுக்க முழுக்க இளைஞர்கள் நலன் சார்ந்தது. அதனால் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய பெயர் என்ன செய்யுங்க, மாநாட்டுக்காக நீங்க பெயரை முன்பதிவு பண்ணுங்க. நீங்க அந்த ஒரு நாள் மாநாட்டில் வந்தீங்கன்னு சொன்னா மார்க்கம் சம்பந்தமாக உலக கல்வி சம்பந்தமாக எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் குடும்பத்தோடு என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்கள் என்று இந்த உரையின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுகிறோம். இரண்டாவது, மாநாட்டுக்காக நிறைய பொருளாதார செலவு இருக்கு. அதனால் உங்களால் முடிந்த பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறும் இந்த உரையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது ஒரு செய்தி, அன்புக்குரியவர்களே, பலஸ்தீன மக்களை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது. அவர்கள் கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. யாருடைய ஹெல்ப்பையும் அவங்க எதிர்பார்க்கல. முஸ்லிம் நாடுகள் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடியவர்கள் எதையும் அவங்க எதிர்பார்க்கல. ஆனா கடுமையான நெருக்கடியில் இருக்கிறாங்க. சொல்ல முடியாத நெருக்கடி. ஏறத்தாழ 63,000 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. வீடு இல்ல, வாசல் இல்ல, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. இப்ப நாம செய்ய வேண்டியது அவர்களுக்காக பிரார்த்தனை. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையும் உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒண்ணு. அடுத்து இன்னொரு அறிவிப்பு என்னன்னா, ஜும்மாவுடைய வசூல் ஒவ்வொரு வாரமும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கூட்டி என்ன செய்யுங்க, இந்த ஜும்மாவுடைய வசூல்ல கொஞ்சம் அதிகரித்து கொடுங்க. எல்லாமே தாவா பணிகளுக்கு, சமுதாய பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதை கவனம் வச்சு என்ன செய்யுங்க, வரக்கூடிய வாரங்கள்லையோ அல்லது இந்த வாரத்திலிருந்தோ உங்களுடைய இந்த ஜும்மால கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொஞ்சம் நீங்க உயர்த்தி தருமாறு என்ன செய்ய கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருசியா பள்ளிக்கு பக்கத்தில் காட்டு தைக்கா தெரு அந்த பகுதியில் நம்முடைய ஜமாத் சார்பாக ஒரு திருமண கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். அதுல இந்த மாநாடு ஏன் எதற்கு என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளும் குடும்பத்தோடு அந்த திருமண கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.